வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிட அபிமானிகளே மற்றும் யூடியூப் நேயர்களே, உலகெங்கிலும் பரவி நிலவி உள்ள அனைத்து ஆர்வலர்களே, ஜோதிட கலையானது இன்றைய காலகட்டத்தில், அதாவது ஆரம்ப கோடான கோடி ஆண்டுகள் முதல் 20ஆம் நூற்றாண்டு இன்று வரை மாதா பிதா குரு தெய்வ அருளாலும் பஞ்சபூதங்களின் ஆசியுடனும் நவகோள்களுடன் துணையுடனும் நாம் இந்த தேடல்களில் 222வது பகுதியை இன்று காண இருக்கின்றோம். இதன் முந்தைய பதிவுகள் நாம் நாயகர்கள் நவகோள்களினுடைய பூமியிலிருந்து அதனுடைய தூரங்களை பற்றி நாம் கடந்த பதிவில் நான் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக ஞானம் அறிவு என்ற ஒரு பொருளையில் நாம் தேடல்களில் நாம் அறிந்த அல்லது அறியக்கூடிய அல்லது ஆய்வு செய்யக்கூடிய பல விஷயங்களை தொடர்ந்து கண்டு வருகிறோம். ஆக்கமும் அழிவும், இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய அனைத்தும் ஒரு காலத்தில் கண்டிப்பாக அழிவு ஏற்படத்தான் செய்யும். அதுவே ஆக்கமும் அழிவும். எனவே இயற்கையின் முன், பிரபஞ்சத்தின் இயற்கை பஞ்சபூதங்களுக்கு முன் நாம் பூமியில் வாழும் அனைத்தும் சர்வ சாதாரணமாகும். இதை மறைந்த பொருட்களை, அதாவது மறைவு விஷயங்களை ஆய்வு செய்வதற்கு ஒரு தனி தகுதி வேண்டும். இன்றைய காலகட்டம் வரை நாம் ஜோதிடத்தில் பல பரிமாணங்களை நமது விற்பனர்கள் அல்லது வியாபார புத்தி உள்ளவர்கள் அல்லது நவீன சாஃப்ட்வேர் என சொல்லக்கூடிய நவீன ஜோதிட முறையிலிருந்து பாரம்பரிய ஜோதிட முறை முதல் வரை அனைவருமே வியாபார நோக்கத்துடன் செயல்பட்டு அனைத்து ஆய்வு மற்றும் கண்டுபிடித்த விஷயங்களை வெளியிட தயங்கு உள்ளார்களா, இல்லை வேறு மொழிகள் அல்லது வேறு அறிஞர்கள் வேறு தளத்தில் வெளியிட்டு கொண்டு உள்ளார்களா என யாம் அறியோம். கற்றது கைமளவு, கல்லாது உலகளவு. பள்ளிக்கூடம் தான் அறியேன், பாடல்களும் நான் அறியேன், இலக்கணமும் நான் அறியேன். எனவே இந்த ஆதிகாலம் பாரம்பரிய ஆதிகால ஞானிகள், முனிவர்கள், யஞர்கள் முதற்கொண்டு இந்த ஒரு கலையானதை வெளியிடாமல் மறைவு பொருளாகவே வைத்து உலக நாடுகள் அனைத்து மொழிகளிலும் விரவி பரவி இருக்கின்றன. இங்கிருந்து ஓலைச்சுவடிகள் மூலமாக சென்று அதனுடைய பரிமாணங்களை நாம் சிறு சிறு பகுதிகளாக திரட்டி பார்த்து கொண்டுள்ளோம். அதற்கு பல வியாக்கியானங்கள் அல்லது பொழிப்புரை அதனுடைய சிறு சிறு பகுதிகளை வியாபார நோக்கத்தில் நாம் பார்த்து கொண்டு உள்ளோம். அந்த வகையில் நாம் பார்த்தோம் என்றால், இந்த காலகட்டத்தில் அனைத்தும் வியாபாரமயமாகி கொண்டுள்ளது நவீன ஜோதிடம். ஒரு ஜோதிடத்திற்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்காது போனதற்கு காரணமே ஆதிகாலம் முதல் இந்த காலம் வரை அனைத்துமே மறைக்கப்பட்டும் வெளிப்படைத்தன்மை இல்லாததே காரணமாகும். எனவே அரைத்த மாவையே அரைத்து அதனுடைய அவர்களுக்கு கிடைத்த பகுதிகளை வைத்து வியாபார ரீதியாக பரிமாணங்களாக பல பாரம்பரிய பரிகாரங்களாகவும் வியாபார யுக்தியாகவும் நம்மிடம் வந்து சேர்ந்து கொண்டு உள்ளது என்பது உண்மை தெள்ள தெளிவாகும். யாரையும் குறை கூறியோ யாரையும் மனதையும் புண்படுத்தவோ இந்த பதிவுகள் அல்ல. எனவே எமக்கு ஆறு அறிவு அல்லது என்னுடைய சிற்றறிவுக்கு பட்ட சில விஷயங்களை தங்கள் முன் இந்த தளத்தின் வாயிலாக நாம் விவாதித்தும் நாம் கலந்து உரையாடியும் வருகிறோம் என்பது உண்மை. எனவே இது ஒரு வியாபார தளமாகும், விளம்பர தளமாகும். இதில் வரக்கூடிய அனைத்து கவர்ச்சிகளுக்கும், அதாவது விட்டில் பூச்சி எவ்வாறு ஒளியில் தன்னை ஐக்கியமாக்கி அழிகிறதோ அதுபோல் அரைகுறை ஞானமோ அல்லது இந்த தேடல்களில் யாரும் அந்த ஒரு விஷயத்தில் அமிழ்ந்து நஷ்டங்களையும் பொருட்செலவுகளையும் நேரம் காலம் விரயம் செய்ய வேண்டாம். எனவே எனது
பல ஆய்வுகளில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. அடிப்படையாக நாம் ஒவ்வொரு பாவகத்தில் நட்பு பகை என பட்டியலை தொடர்ந்து பார்த்து கொண்டு உள்ளதற்கு முன்பே சில பதிவுகளில் 7ஆம் பாவம் களத்திர பாவத்தை பற்றி நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு நாம் அதனை பற்றி சிறிது பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக பாவம் 8 அதிர்ஷ்டசாலிகள் என ஒரு பதிவிலும் நான் பார்த்தோம். எனவே மறைவு பொருட்களை ஆய்வு செய்து அதன் உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வருவதே நோக்கமன்றி வேறு ஏதும் கிடையாது. 6க்கு 8, 8க்கு 6 என சஷ்டார்த்தகத்தையும் மறைபொருள்களையும் ஆய்வு செய்யக்கூடிய தகுதி ஒரு சில பேருக்கு அமையும். எனவே அடிப்படை விதிகளும் விதிவிலக்குகளும் பல உள்ளன. இது வியாபார நோக்கத்தில் வியாபாரமாக்கி கொண்டு உள்ளது இன்றைய நவீன தொழில்நுட்பத்தில். எனவே 7ஆம் பாவகம் நாம் இந்த லக்கணம் உயிர் அல்லது சந்திரனாகப்பட்டது உடல் என்ற ஒரு பரிமாணத்தில் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களுமே சூரியனின் அடக்கம் ஆகும். அந்த வகையில் பிரபஞ்சத்தில் அனைத்து கோள்களிலும் நாம் ஆய்வு எடுத்துக்கொண்டோமெனால் பாவகங்களும் நவகோள்களும் நன்மை தீமைகள் அனைத்தும் கலந்தே உள்ளன என்பது ஆகும். எனவே அனைத்து பாவகங்களும் அதனுடைய காரகத்துவங்களை வெளிப்படுத்துகின்றன. அனைத்து நவகோள்களும் அதனுடைய குணாதியங்களை வெளிப்படுத்துகின்றன என உண்மையை நீங்கள் அனைவரும் உணர்தல் வேண்டும். எனவே இந்த ஒரு வகையில் களத்திரம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாகமே அடிப்படையாகும். இதன் பின் தொடர்ச்சியாக நாம் 1, 4, 7, 10 பற்றியும் திரிகோணம் 1, 5, 9 பற்றியும் பின்வரும் பதிவுகளில் நாம் தனியாக பார்ப்போம். அந்த வகையில் பாவகம் 7 தொடர்ச்சியாக இன்றைய சூழ்நிலையில் நாம், அதாவது ஜாதகர் அல்லது நாம் என எடுத்துக்கொள்ளலாம், காலபுருஷனையும் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதனுடைய 7ஆம் பாவகம் பற்றி நாம் ஏற்கனவே 206, 207 பதிவுகளில் கண்டோம். அதன் தொடர்ச்சியாக இதனை நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அதனுடைய சஷ்டாசகம் மறைவு பொருட்களை பற்றி ஆய்வு செய்து எமக்கு கிடைத்த சில பிரபஞ்சத்தில் எமக்கு கிடைத்த ஒரு சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே இதன் தொடர்ச்சியாக யாம் அடைந்த அல்லது ஆய்வில் கிடைத்த சில தகவல்களை உங்களுடன் பகிர்மாறிக்கொள்கிறேன். 7ஆம் பாவகமே இதில் ஒரு சூட்சுமமான கேந்திரங்களில் 1, 4, 7, 10 சூட்சுமங்களை பிற்பகுதியில் பார்ப்போம். அதற்கு அடுத்தபடியாக 1, 5, 9 சூட்சுமங்களை பிற்பகுதியில் பார்ப்போம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது 7ஆம் பாவகத்தின் தொடர்ச்சி ஆகும். 7ஆம் பாவகமே அனைத்து விஷயங்களுக்கும் அடிப்படையானது. அந்த வகையில் எடுத்துக்கொண்டால் உங்களுடைய உயிரிலிருந்து அல்லது ஏதோ ஒரு பாவகத்திலிருந்து அதனுடைய நேர் எதிர் பாவகம் 7 ஆகும். எனவே நீங்கள் பாவகத்தை 1, 2, 3 என்ற வரிசையில் கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ், அதாவது நிழல் கிரகங்களான ராகு கேதுகள் பாணியில் பார்த்தாலும் சரி, சாதாரணமாக வழக்கமான பாணியில் பார்த்தாலும் 7 கான்ஸ்டன்ட் நிலையானது என உண்மை நீங்கள் அறிய வருவீர்கள். அதன் தொடர்ச்சியாக நாம் காலபுருஷ தத்துவத்திலிருந்து பார்த்தாலும் அல்லது அவரவர்களுடைய உயிர் ஸ்தானமான லக்கணத்திலிருந்து பார்த்தாலும் அல்லது சந்திரன் நின்ற இடமான ராசியிலிருந்து பார்த்தாலும் அல்லது கதி என்று சொல்லக்கூடிய மேலை நாடுகளில் பின்பற்றக்கூடிய சூரியனை அடிப்படையாக வைத்து பார்க்கக்கூடிய சூரியன் என்ற கதி ஸ்தானத்திலிருந்து பார்த்தாலும் சரி, அதனுடைய நேர் எதிர்ஸ்தானம் 7ஆம் இடம் ஆகும். எனவே 7ஆம் இடத்தினுடைய சூட்சுமங்களை அறிய வரும் பட்சத்தில்
அனைத்துமே 7ஆம் பாவகத்திலே அடங்கியுள்ளதா என அனைவருக்கும் சந்தேகங்கள் வரும். எனவே நாம் ஏற்கனவே திருமணங்கள் பொருத்தங்கள் உடைய பதிவை தொடர்ந்து பார்த்தோம். தற்காலத்தில் அடிப்படையான ஒவ்வொரு பாவகத்திலும் நட்பு பகை பார்த்து கொண்டுள்ளோம். எனவே 7ஆம் பாவகம் களத்திரம் என்று சொல்லக்கூடிய திருமணம் அல்லது லைஃப் பார்ட்னர் ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஒரு 4இல் ஒரு பகுதி வரை இந்த பிரபஞ்சத்தில் தோன்றி பிரபஞ்சத்தினால் வளர்க்கப்பட்டு நமக்கு திருமணம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாவகம் நாம் அமையும் பட்சத்தில் அதில் நம்முடைய 4இல் 3 பகுதி நம்முடன் பார்ட்னர் அல்லது துணைவி அல்லது மனைவி என்று எடுத்துக்கொண்டால் 4இல் 3 பாகம் நம்முடன் இணைந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு ஆகும். துணை என்று எடுத்துக்கொள்ளலாம், நட்பு என்று எடுத்துக்கொள்ளலாம், மனைவி என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பார்ட்னர் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆதி காலத்தில் நம் முன்னோர்கள் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதாக கூறியுள்ளார்கள் என்பது அனைவரும் அறிந்ததே. எனவே மனைவி அமைவதெல்லாம் நமக்கு மீறிய ஒரு சக்தியான இறை சக்தி கொடுத்த வரம் ஆகும். எனவே 7ஆம் பாவகமே அனைத்து சூட்சுமங்களுக்கும் அடிப்படை ஆனவை. எனவே 7ஆம் பாவகத்தினுடைய ஆய்வில் நாம் இங்கு கற்றுக்கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டிய இது என்றால், நம்முடைய மொத்த வாழ்க்கையில் 3இல் ஒரு பங்கு அல்லது 4இல் 3 பங்கு நம்முடன் கூடவே வரக்கூடிய ஒரு பாவகம் ஆகும். எனவே இன்றைய காலகட்டத்தில் நாம் அனைவரும் இந்த 7ஆம் பாவகத்தை பற்றிய ஒரு தேடல்களேயே அதிகம் இருப்பது இந்த 20ஆம் நூற்றாண்டில் நீங்கள் அனைவரும் அறிந்ததே. அதே மாதிரி 7ஆம் பாவகம் கெட்டும் முறிவு என்று சொல்லக்கூடிய டைவர்ஸ் அல்லது சேர்ந்து வாழ முடியாத சிங்கிள் பேரண்ட் அல்லது பல விஷயங்களில் பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த தேடுதலில் 20ஆம் நூற்றாண்டில் நவீன மாடர்ன் டெக்னாலஜியில் அதிகரித்து வருவது அனைவரும் அறிந்தது. எனவே ஜோதிடத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கு காரணம் இந்த மறைபொருட்களை அதிக நபர்கள் வெளிப்படைத்தன்மையாக கூறாதது அதிகாலம் முதல் இந்த காலம் வரை. எனவே மறைபொருளான 3, 6, 8, 12 பற்றிய ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாததே ஆகும். எனவே நீங்கள் அல்லது ஜாதகர் அல்லது 1ஆம் இடத்திற்கு நேர் எதிர் இருக்கக்கூடிய 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்திற்கு வைத்துக்கொண்டு நாம் பார்க்கும் பொழுது 1க்கு 7ஆம் இடம் துணைவி மனைவி என்று நாம் ஏற்கனவே கூறினோம். நம்முடன் பயணம் செய்யக்கூடிய ஒரு நபர். இந்த விஷயத்தில் நாம் இந்த லக்னத்திற்கு அல்லாது நான் ஏற்கனவே கூறிய பிரகாரம் நீங்கள் எதிலிருந்து எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்கு விரயஸ்தானம் என சொல்லக்கூடிய படுக்கை ஸ்தானம் அல்லது சோபனஸ்தானம் அல்லது மறைபொருள் ஸ்தானம் அல்லது நித்திரை என எடுத்துக்கொண்டால் அந்த 12ஆம் இடத்திற்கு மனைவி என்று களத்திரம் சொல்லக்கூடிய 7ஆம் பாவகம் என்ன இடமாக அமைகிறது என்றால், அங்கிருந்து நாம் பார்க்கும் பொழுது அது நமக்கு 6ஆம் இடமாக அமைகிறது. 1லிருந்து 7ஆம் இடம் 7ஆம் இடமாகும். 12லிருந்து பார்க்கும்போது கிளாக்வைஸ் ஆன்டிவைஸ் கிளாக் 6, 8ஆக அமைகிறது. அதுவே நாம் ஏற்கனவே உள்ள பதிவுகளில் சஷ்டாங்கம் என ஒரு பதிவில் நாம் பார்த்து உள்ளோம். இந்த வகையில் 12க்கு அந்த 7ஆம் பாவகம் 8ஆம் பாவமாக அறைகிறது. 8ஆம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம் மற்றும் அதில் உள்ள சூட்சுமங்களை மறைபொருளான ஒரு விஷயங்களாகும். எனவே இந்த மறைபொருள் ஸ்தானம் 8வது அஷ்டமஸ்தானமாக அமைகிறது. 12ஆம் இடத்திற்கு 8ஆம் இடமாக அமைகிறது. அதுவே நமக்கு படுக்கை சுகம் அல்லது நித்திரை அல்லது மறைவு ஸ்தானம் மற்றும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பாவங்கள் மூலைய அனைத்து பாகங்களும் நாம் குலத்திரஸ்தானம்
8ஆம் இடமாக அமைகிறது. 12க்கு 8ஆக அமைகிறது. லாபத்தை அளிக்கக்கூடிய லாபஸ்தானத்திற்கு அது 9ஆம் இடமாக அமைகிறது. எனவே 9 என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது வேறு வகையில் எடுத்துக்கொண்டாலும் சரி, லாபம் நாம் கலத்திரஸ்தானம் விஷயங்களாகவே 11ஆம் ஸ்தானம் நாம் அடைய முடிகிறது. எனவே இதன் தொடர்ச்சியாக அடுத்த பதிவில் நாம் காண்போம். இதனுடைய தொடரும் விஷயங்களை நாம் அடுத்த பதிவில் ஆய்வு செய்வோம். 1, 2 என பகுதிகளாக. வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் உள்ள எம்மை பின்பற்றும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள், யூடியூப் நேயர்களுக்கும் மனமார நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்தி நன்றி, வணக்கம். தொடரும்.